படத்தை பார்த்துருக்கீங்க, அதாவது படத்தோட விஷுவல்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக். நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அந்த படம் நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன், ரொம்ப ரசித்து பார்த்த படம், யூடிவி படம். ஆனால் அது தமிழில் எடுக்கலான்னு தஞ்சை சார் சொல்லும்போது நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஏன்னா அது பயங்கர குறும்புத்தனமான நாட்டியான, இன்னும் பச்சையாக சொல்லமான நிறைய கெட்ட வார்த்தைகள் உள்ளடக்கிய ஒரு படம். எப்படி சார் தமிழில் பண்ணுவீங்கன்னு போனது தனஞ்சய் சார், டைரக்டர் கண்ணன் சார்லாம் உட்காந்து பண்ண ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் டைரக்டர் கொடுத்த காசுக்கு எதாவது சொல்லணுங்கிற மாதிரி குட்டி குட்டி கரெக்ஷன் தான் சொல்லணும். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கதையெல்லாம் முடிச்சு தனஞ்சய் சார் காம்பினேஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு கண்ணன் சார் மேலே. ஏன்னா ஒரு ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி மாதிரி இது, அப்புறம் அன்ஷிகா, அஞ்சலி மாதிரி அழகான 2 ஹீரோயின்ஸ், தமிழோட மியூசிக், அப்புறம் எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா யூடிவி. ஏன்னா எவ்வளோ படம் எப்படி எடுக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, இப்போ படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் யூடிவி கரெக்டாக கொண்டு போய் படத்தை சேர்த்துவாங்க. ஸோ எல்லாம் அமைஞ்சு வந்தபோது பிரம்மாவன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. ஒரு டைரக்டராக கன்வென்ஸ் சாரை பார்த்து அந்த ப்ரோக்ராமையாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே யூடிவியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த யூடிவி ரஜினி சார் 2 பேரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. படம் ஆரம்பிக்கும் போது சேட்டை மேலே குடஞ்சி எடுத்துருவாங்க நம்மளை. ஒன்ஸ் படம் ஆரம்பிச்சோன்னா முழு சுதந்திரம், டைரக்டரோட எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டாங்க. அந்த ஒரு படைப்பாளிக்குரிய ஒரு சுதந்திரம், ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எல்லாமே யூடிவியில் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் யூடிவி அண்ட் மிஸ்டர் சித்தார்த் ராய், ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் ட்ரஸ்ட் யூ ஹேவ் இந்த டைரக்டர்ஸ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யூடிவி தனஞ்சய் சாரே ஒரு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. கண்ணன் சாருக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாக டெல்லி பள்ளி நான் ஒரிஜினல் படம் பார்த்துட்டு இதை வந்து தமிழில் எடுக்கவே முடியாதுன்னு நினச்சேன். பட் டெல்லி பள்ளியோட உண்மையாக சொன்னால் வந்து இந்த ட்ரைலர் சூப்பராக இருக்கும்.